السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن الرجل ليكون له عند الله منزلة فما يبلغها بعمله فما يزال الله يبتليه بما يكره حتى يبلغها رواه أبو يعلى. அண்ணல் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவிடம் ஒரு மனிதனுக்கான ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பதவியை நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் அவர் தனது அமலின் மூலமாக அந்த பதவியை அடையலாம். அப்படி தனது அமல்களின் மூலமாக அந்த பதவியை அடைய முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த மனிதரை சில கஷ்டங்களை கொண்டு சோதிப்பான். உதாரணத்தில் வியாதிகளை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்வான். சில தவிர்க்க முடியாத கஷ்டமான சிரமங்களை கொண்டு சோதிப்பான். சில நேரங்களில் உயிர் பயத்தை காட்டக்கூடிய ரீதியில் சோதனைகள் செய்வான். தன்னுடைய பொருளாதாரம் தன்னை விட்டு அகலக்கூடிய ரீதியில் சோதனை செய்வான். தன்னுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் மூலியமாக சோதனை செய்வான். ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி, உயர்ந்த பதவியை நமக்கு தருவதற்காக வேண்டி இது போன்ற சில சோதனைகளை, சில கஷ்டங்களை, சிரமங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படி அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகளை யார் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி இது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் தான் கொடுப்பான் என்ற அந்த ஈமானை யார் தன்னுள் கொண்டு பொறுமை காத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர் என்ன பதவியை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதை விட சிறந்த பதவி அல்லாஹ் அவருக்கு தருவான். யார் அந்த சோதனைகளை தாங்க முடியாமல் வெறுக்கிறாரோ, அல்லாஹ் மீது சபக்கிறாரோ, அல்லாஹ்வை சாடுகிறாரோ, அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் அந்த பதவியும் வழங்குவதில்லை. அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக்கொள்வதற்குண்டான பக்குவத்தையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குவதில்லை. அதற்குண்டான கூலியும் கிடைக்காமல் காலம் முழுவதும் அதே நிலையில் தான் இருப்பார் என்பதாக அண்ணல் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், அல்லாஹ் எத்தனையோ நபர்களை கண் முன்னால் காட்டுகின்றான். அவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் குடிகாரர்களாக, குடிபோதையிலேயே பல வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பாதையில் ஒரு துளி கூட செலவு செய்யாமல் பள்ளியின் பக்கம் ஒதுங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருப்பார்கள். சிலருடைய ஜனாசா பள்ளிக்கு வரும், அந்த வரக்கூடிய ரீதியில் அவர் உள்பள்ளி கூட வர முடியாமல் பள்ளிவாசலுடைய கீழேயே வந்து சென்று விட்டு செல்வார். அவர் வரக்கூடிய ரீதியில் அவருடைய 2 கால்களால் வர முடியாது. அவர்களை 4 பக்கமும் தூக்கி கொண்டு வருவார்கள் ஜனாசாவாக. அவருடைய உடலில் இருந்து ரூஹு பிரியப்பட்டு ஜனாசாவாக பள்ளிவாசலுக்கு வருவார். அவரால் இந்த ரக்காத் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னால் சொல்ல முடியாத ஒரு துயர நிலையில் வருவார். அப்படிப்பட்ட நிலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டு நம்முடைய இறுதி மூச்சு வரை அதிகம் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எத்தனையோ பேர்கள் சொல்லுவார்கள், நான் இத்தனை வருட காலங்களாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் பக்கம் வராமல் இருந்தேன், ஆனால் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்தேன். நான் எப்பொழுது தொழுகை எடுத்தேனோ எதற்குண்டான ஒரு மாற்றம் ஏற்பட்டு நான் இப்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். சிலர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம், இத்தனையோ நபர்கள், நான் இப்ப எனக்கு மிகப்பெரிய கஷ்டமான நோய் ஏற்பட்டு நான் மௌத்தாவதற்கு சில மணித்துளிகள் தான் உள்ளது, ஆனால் அல்லாஹ் எனக்கு மீண்டும் உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்பையிலிருந்து நான் இதுவரை நான் தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறேன், நான் தொழுகை விடுவதில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ பேர்கள் உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை வந்து அல்லாஹ் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய பள்ளி பக்கத்தில் இருந்தாலும் கூட நான் பள்ளிவாசலின் பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டேன் என்ற அந்த உறுதியான எண்ணம் கொண்டு கொள்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி அல்லாஹ்வுடைய கட்டளையான தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு நம்ம இறுதி மூச்சு வரை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் என்ன சோதனைகள் செய்தாலும் அத்துணை சோதனைகளை பொறுமை காத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ரீதியில் அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயர்ந்த பதவிகளை தருவான் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த வாக்குறுதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை இவ்வுலகில் மறுமைகளில் முழுமையானவர்கள் கேட்டு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.